ஒன்றியம் அரசு என்பது மாநிலங்களை சார்ந்துதான் இருக்க முடியும். ஆனா எல்லாமே நேரடியாக எங்க போகுது, ஒன்றிய அரசுக்கு தான் இப்ப போகுது. அதை எப்படி பங்கிட்டு கொடுக்கறாங்க, மாநில அரசுகளுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கறாங்க அப்படின்ற விஷயத்த சேர்த்து 3 விஷயங்களையும் பார்த்தோம்னு சொன்னாதான் நமக்கு ஒரு பட்ஜெட்டை கரெக்டா அனாலிசிஸ் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல மாநிலங்கள்ல இருந்து வர மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை கூட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லி இருக்குதுன்னா, நிதி கமிஷன் பரிந்துரைப்படி 41% வரி தான் கொடுக்கப்படும். அப்போ 59% அவங்க வச்சுக்கிடுவாங்க, 41% தான் மாநிலங்களுக்கு கொடுக்கறதுன்னு சொன்னா, மாநிலங்கள் ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கிறது குறைந்தது 50% கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.